ஹாய் காய்ஸ், போன எபிசோட் எப்படி இருந்தது? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படியே போன எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துடலாமா? பஷீரோட கல்யாணத்துக்கு அபு அகமது வரதா சொல்லி நம்ம பசங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதன்படி நம்ம பசங்களுமே அந்த நாட்டு மக்கள் மாதிரியே அந்த கல்யாணத்துக்குள்ளே மிக்கல் ஆகிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம பசங்க ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான் அப்படிங்கிறத அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்டுபிடிக்கவும் அங்கேருந்து தப்பிக்கக்கூடிய முயற்சியில் பஷீரோட அப்பாவையும் பஷீரையுமே அந்த இடத்துல சுட வேண்டியதாக இருக்கும். போராட்டத்தில் எலியோட கால்லையுமே அடிபட்டிருக்கும். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம பசங்க பாலஸ்தீன்ல இருந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. அங்க வச்சு மொரேனோ பாக்குறாரு எலியோட கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதுக்கடுத்து எலியால அண்டர் கவர் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இதை நினைச்சுதான் எலியுமே கவலைப்படுவாரு. என்னோட அண்டர் கவர் ஏஜென்ட்டோட வாழ்க்கையை முடிச்சிட்டானுங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வருத்தப்பட, இல்ல அந்த மாதிரிலாம் ஆகாது, இவனை இப்போ ஆபரேஷன் ரூம் கூட்டு போங்க, அதுதான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லி எலியை ஆபரேஷன் ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோ டோர்னை தான் பார்க்க வராரு. உனக்கு எதுவும் அடிப்படல, நீ அவனை துரத்திட்டு போனல, ஏதாட்டும் நடந்ததா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, நான் அவனை ஷூட் பண்ணேன், போன தடவை எங்கே ஷூட் பண்ணணும் அதே இடத்துல தான் அவனை ஷூட் பண்ணேன், நம்ம திரும்ப போனோன்னா அவனை பிடிச்சிடலாம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவருக்கு இப்போ அவனை கொன்னே ஆகணும், இப்போ நம்ம திரும்ப போனோன்னா அவனை கண்டிப்பா பிடிச்சிடலாம், அவனுக்கு வேற அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்ப்பாரு. பட் மொரேன் அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. நீ இப்போ திரும்ப வீட்டுக்கு போ, பிறகு இது எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி விட்டுட்டு, மற்றவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அப்படியே திரும்ப போக இந்த ஆப்ரேஷன் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. அதே சமயத்தில் அபு அகமதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த அபு அகமதை யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்க்கிறாரு இல்லையா? இவனை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். பஷீர் அவன் அண்ணன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிறத அப்படியே கடத்தி கூட்டு போய் காமிச்சிருப்பான் இல்லையா? அவன் தான் இந்த இடத்துல அபு அகமதையும் காப்பாற்றிருக்கான். அதே நைட் நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு வராரு. அவங்களோட வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து படுக்க, பட் என்ன அவங்களோட ஒய்ஃப் தூங்கல, முடிச்சுதான் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே தெரியுது, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. ஒரு பெரிய அமைதி. அதே சமயத்துல பஷீரோட ஃபேமிலியை பார்த்தோன்னா அங்க ஒரே கதறல் மட்டும்தான். அப்ப அந்த இடத்துக்கு அபு அகமது கூட ஒருத்தர் இருந்தால அவன் வரான். அவனோட பேர் வந்து வாலிட். இனிமே அவனை வாலிட் அப்படின்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அவன் வந்துட்டு பாஷரோட பாடி மேல ஒரு தேன் இருக்கும், அதை மாத்திட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ பாடி எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு போல. அதுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்போ அமல் அந்த இடத்துக்கு வராங்க. துணியை இப்படி மூடி போட்டிருக்கீங்க, அவனோட ஃபேஸே மூடுற மாதிரி, அவனால மூச்சு விட முடியாதுல்ல, அது உங்களுக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த சீன்ல நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பாஷரை காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த வாலிடம், உங்களுக்கு ஏதாட்டும் தேவை அப்படின்னா எங்களை வந்து கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப கீழே ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. இது இந்த ஏரியாவில் உள்ளது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல செயின்ட் பர்னார்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதிருக்கு. ஸோ அவன் அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி செயின்ட் பர்னார்ட் அப்படிங்க கூட அந்த ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சு நமக்கு இது யாரு விட்டுட்டு போனா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். வேற யாரு? போஸ் தான். இந்த பப்புக்கு தான் அவன் அடிக்கடி வருவான் போல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து இந்த பப்புல ஒரு பார் அட்டண்டரா வேற இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்துடக்கூடிய ரெண்டு குடிகார பசங்க போஸோட லவர் கிட்ட ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்க இந்த இடத்துல ஒரு கலவரம் உண்டாகுது. ஸோ போஸும் கடுப்புல அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். வரும்போது ஒருத்தர் அவரை பிடிச்சி கையில ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு விடுறாரு. நீ திரும்ப இங்க வரும்போது உனக்கு இந்த ஸ்டாம்ப் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாய் படம் உள்ள ஸ்டாம்ப் அடிச்சு விட்டுட்டு அனுப்பி விடுறாரு. இப்ப வாலிட தான் காமிக்கிறாங்க. டாக்டர் வாலிட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, புல்லட் வந்து அப்படியே உடம்ப தாண்டி வெளியே போனனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, முக்கியமான எந்த ஒரு பகுதியிலையும் அடிபடலை, பட் கொஞ்ச நாளைக்கு இவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது வாலிட் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இங்க பாருங்க டாக்டர், இவர் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், இவரை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி வாலிட்டு அவன் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லிட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்கதான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு, இவர் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு வாரத்துக்கு இருந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டன் ரைட்டா சொல்லிட்டு, எனக்கு வேற பேஷண்ட் பார்க்க வேண்டிய வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப, பார்ல வச்சு சண்டை போட்டுட்டு போன போவாஸ் இப்ப வீட்டுல வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பானா. அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, நாளைக்கு நம்ம பெர்லின் போலாமா, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குற மாதிரி இல்லை, நாளைக்கு லீவ் போட்டு நீ வந்துட, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போதான் முதல் முறையா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன ஒர்க் பண்றான் அப்படிங்கிறதே சொல்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா அவன் என்ன ஒர்க் பண்றான் அப்படிங்கிறதே தெரியாம தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சரி என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்டா, இல்ல அதை பத்தி மட்டும் நீ கேட்காத. ஸோ அதுக்கடுத்து என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம காமிக்கல. பட் பஷரோட வீட்டில் மறுபடியும் இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் மொட்டை வரான். உள்ள வந்துட்டு அமல் கிட்ட தேவையில்லாம பேச ஆரம்பிக்குது நாய். இப்பதான் அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணதா இருந்தது, ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான். அவன் கிட்ட வந்துட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ நிறைய குழந்தைகள் பெற்று எடுக்கணும், அதுதான் அல்லாவோட விஷயம் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமா பேச ஆரம்பிக்க, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் தான் எல்லாத்துக்குமே தீர்மானம், எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, இவனை இப்படியே விட்டு எதாவது பேசிக்கிட்டே இருப்பான் போல அப்படின்ற மாதிரி என்ன நினைச்சாங்க தெரியல. நீங்க அந்த பாடியை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஆஃப் பண்றாங்க. இவனுக்கும் அடுத்து என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவன் கூட வந்து ரெண்டு பேரை கை காட்டுறான். அவங்களும் அந்த பாடியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்படி இந்த சீன்
சீனை இங்கே கட் பண்ணி எலிக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சுல, ஸோ அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எலியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. உனக்கு இப்போ எப்படிடா இருக்கு நண்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, சரி என்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு சொல்ல, இல்லை உன்னால தான் எனக்கு ஒன்று புரிய வந்திருக்கு. நான் இந்த அடர் கவர் யூனிட்ல இருந்து லீவ் ஆகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, எதுக்காக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அல்லாஹ் எனக்கு அனுப்பிவிட்ட அந்த புல்லட் இருக்கு தெரியுமா, அது என் காலில் பட்ட பிறகு தான் எனக்கு ஒன்று புரிய வந்தது. நான் இனிமேல் ஒரு நார்மல் சிவிலியனா ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழலான் இருக்கேன் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நீ இப்போ நம்ம யூனிட்டை விட்டு போனோன்னா நீ பல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு, அதை நீ மிஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு. அப்படியா அப்படின்ற மாதிரி சொன்னபடியே ஹேலி ரொம்பவுமே டயர்டாக இருப்பார் ஆல்ரெடி. ஸோ அப்படியே அவர் தூங்க ஆரம்பிச்சிட, ஸோ நம்ம ஹீரோவும் அதுக்கு அடுத்து எதுவுமே சொல்லலை, அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அதோட அந்த சீனை கட் பண்ணி அமலை தான் காமிக்கிறாங்க. அமல் அவளோட கஷ்டத்தை எல்லாமே அபகமதோட ஒய்ஃப் கிட்ட கொட்டி தீர்த்துட்டு இருப்பா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவன் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு, அதை பார்த்து யாருனாலுமே சொல்ல முடியும், பட் அவனுக்கு அது புரியல. பட் இப்போ தான் புரிய வந்தது, நாங்கள் 2 பேரும் லண்டன் நகரத்தில் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். பஷீர் அவனுக்கு டைமண்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னா அவ்வளோ விருப்பம். இதெல்லாம் சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு உடஞ்சு போன கனவாக மாறிடுச்சுல. இப்போ நம்ம 2 பேரோட நிலைமையும் பாரு, நம்ம 2 பேரும் கணவர்களை இழந்த விடவா மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அபகமதோட வைஃப் சொல்லுவாங்களா. இதை கேட்ட அமலோட ஃபேஸ் மாறதை நமக்கு இங்கே காட்டுறாங்க. எத்தனை நாள் தான் நீங்கள் இப்படி போய் சொல்லிட்டே இருக்க போறீங்க, அபு அகமது உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு இப்போ அவரை பார்க்கணும், அவரை பார்த்து என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமல் சொல்ல, அமல் நீ வருத்தத்தில் இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அபு அகமது இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, அவரோட இறுதி சடங்குக்கு தான் நீ கூட வந்திருந்தியம்மா, இந்த ஊரே வந்திருந்தது, எல்லாருமே பார்த்தாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, என்கிட்ட இந்த மாதிரியான நாடகம்லாம் ஒப்பிடாது, எனக்கு அபு அகமது உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும், எனக்கு இப்போ அவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அபு அகமதோட அம்மா வராங்க. இவங்க 2 பேரோட மாமியார். அவங்கள பார்த்ததும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க, உங்களோட மூத்த பையன் அவரோட தம்பி இழப்புக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி பழி வாங்க பிளான் பண்ணியிருக்காரு, என்னைக்கு பண்றாரு, எப்படி பண்றாரு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்களும் அதே அகமதோட ஒய்ஃப் சொன்னதே தான் திருப்பி சொல்றாங்க. அப்பா அம்மல் என்ன பண்றாங்கன்னா, பஷீர் இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை இப்ப இவங்க கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த பணத்தை அபு அகமது தான் பஷீர் கிட்ட கொடுத்துருக்கணும், ஆனா பஷீருக்கு என்கிட்ட அதை சொல்லணும்னு சொல்லி ஆசை இருந்தாலும் அதை அவன் அடக்கி வச்சுட்டு இருந்தான் அன்னைக்கு, அதை அவனோட கண்ணுல என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ சொல்லுங்க, அவரு ரிவெஞ்ச் பண்றாரா இல்ல அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வெறுப்புல பேச ஆரம்பிக்க 2 பேரும் சேர்ந்து அமலை இப்ப சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லமா அவனுக்கு அந்த பணத்தை வேற யாராட்டும் கூட கொடுத்துருக்கலாம், வேற யார்ட்டையாட்டும் கூட இருந்து அவன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அபு அகமது உயிரோடு இல்லமா, அவன் இறந்து போய் 18 மாதங்கள் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீ இந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு குழியில விழுந்துடாத, நம்ம குடும்பம் அதனால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு, நீயும் அதுல விழுந்துடாதமா அப்படின்ற மாதிரி சொல்லி என்னதான் சொன்னாலும் அமல் கேட்கற மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் உங்களோட டைமையும் சரி வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நான் அப்படி விட போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாலிடு உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான தேவை இருந்தாலும் என்ன பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. வாலிடு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா உள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துட்டு இருப்பானா. அமலை பார்த்ததும் என்ன அமல் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 2 பேரும் தனியா அந்த ரூம்ல ஒரு இடத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அபு அகமதை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பஷீரோட சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், என்ன அபு அகமதிட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அமல் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அபு அகமது இறந்து போய் 18 மாதங்கள் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றதுதான் இவனும் சொல்றான். பட் அமல் விடுற மாதிரி இல்ல. இங்க பாரு, நீங்க என்ன அபு அகமதிட்ட கூட்டு போல அப்படின்னா நான் சரையா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புல சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட ஐடியாலஜியும் அபு அகமதோட ஐடியாலஜியும் ஒத்துக்காது போல. நீ இப்ப அங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னோட அபு அகமது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு உன்னால அங்க போய் ஜாயின் பண்ண முடியாது, அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது நீ சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, அது அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரோட ஐடியாலஜி அப்படிங்கிறது வேற வேறையா இருந்தாலும் அவங்களோட கோல் அப்படிங்கிறது ஒன்னா தான் இருக்கும். இல்ல உன்னோட பாடியில நீ பாம்ஸை ஃபுல்லா கட்டிக்கிட்டு நீ உன்னோட உடம்பு பீஸ் ஆகுறது நீ நினைச்சு பாக்குற மாதிரி கிடையாது, இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்ப்பாரு. பட் இந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. அபு அகமதுட்ட சொல்லு, அவரு என்ன சேர்க்கல அப்படின்னா நான் இப்ப என்னோட கையில கத்தி எடுத்துட்டு போய் செக் பாயிண்ட்ல என்னால முடிஞ்ச அளவு எத்தனை சோல்ஜர்ஸை கொல்ல முடியுமோ அத்தனை சோல்ஜர்ஸை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை இப்படி இங்க பைத்திய மாதிரி பேசிட்டு போக, இதை பத்தி வெளியே வேற எங்கேயும் பேசாத, இதை பத்தி நம்ம பிறகு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அமல் இதை எதையுமே காதல வாங்குற மாதிரி இல்ல. அவங்க அப்படியே இந்த இடத்த விட்டு போக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, யாரா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த சீனை இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ டார்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு சதப்பெல்லாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 18 மாதங்கள் கழிச்சு திடீர்னு ஒரு ஆபரேஷன்ல இறக்கி விட்டுருப்பாங்க, அதுல அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த அபு அகமது அப்படிங்கக்கூடிய அந்த தீவிரவாதி முழிச்சதும் கிட்ட வாலிட்டு இருப்பான். ஃபங்க்ஷன்ல யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது வாலியோட ஃபேஸ்ல ஒரு அமைதி, என்னடா ஆச்சு சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள இறங்கிட்டாங்க, அதுல அவங்க அப்பா காலில் அண்ட் பாஷிர் அவங்களை தடுக்க ட்ரை பண்ணா, அதுல அவனையும் சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, பாஷிர் ஒரு ஷாகிடா இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஷாகிட் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அல்லாக்காக இறந்து
இறந்து போயிட்டான், நல்லது செய்ய போய் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அபு அகமதுமே பாஷர் வந்து ஒரு ஷாகிடா இறந்து போயிருக்கான், அது நினைச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த சீன் இங்கே கட் பண்ண நம்ம ஹீரோ மொரேனோவை பார்த்து பேசுறான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. மொரேனோவை பார்த்து உன் கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும் வாயன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட, ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தனியா இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுக்காக அன்னைக்கு தனியா வீட்டுக்கு போக சொன்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு நான் உன்னை கடைசியா ஒரு மிஷினுக்கு கூப்பிட்டேன், நீ வந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லவும், என்னால தூங்க முடியல, என்னோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி நமங்குது, அவனை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வெறுப்பை வெளிக்காட்ட, இப்பதான் மொரேனோ எதுக்காக நம்ம ஹீரோ வேணான் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணத்தை சொல்றாரு. நீ அன்னைக்கு எலியோட ஆர்டரை வந்து மிஸ் பண்ணிட்ட, லைக் அவர் கொடுத்த கமெண்டை நீ மீறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எலி வந்து அன்னைக்கு வெட்டிங்ல பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கூட்டிருப்பாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு, எலியோட ஆர்டர் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வந்திருந்தாரு அப்படின்னா 800 நாள் 800 மிஷின்ல அபு அகமதை போட்டு தள்ளியிருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அதான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இது சொல்ல விருப்பம் இல்லை, ஆனா நீ அந்த இடத்துல அந்த சமயத்துல பேனிக் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க பாரு நீ வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, பட் இப்போ மொத்தமா எல்லாம் மாறிடுச்சான்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அபு அகமதை பிடிச்சு தந்த பிறகு தான் நீ வீட்டுக்கு போற, ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற ஆபரேஷன்ல நீ வந்து உன்னோட இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, நாங்க சொல்றதை கேட்டு தான் நீ நடக்கணும், சுயநலமா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, நாங்க சொல்றதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. கடைசியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒன்று போட்டு போறாரு, நீ வீட்டுல சந்தோஷமா இல்லைன்னு தானே சொன்னேன். அப்படியே இந்த சின்ன இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ நடு ராத்திரி இருந்து ஒயினெல்லாம் பாட்டில் அடைச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வராங்க, வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபயர் உண்டாச்சுன்னா நமக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்து கலெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபயர் மட்டும் உண்டாச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை, பட் இந்த இடத்துல ஒரு பெரிய இடி விழுந்து அதுல ஃபயர் காட்டாச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாரா. நீ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல உன்னோட சர்வீஸை முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வந்து ஒரு நியூ லைஃப் லீட் பண்ணலாம்னு சொன்ன, ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணலாம்னு சொன்னேன், புது புது நாடுகளுக்கு போறது, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சோம், ஸோ அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலி உங்களுக்குமே தெரியும் மொரேனை பார்த்ததுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் வீடா நடந்துக்கிறாரு, அப்போ அந்த பழைய வேலையை தான் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை வேணாண்டோர், நம்ம தனியா போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட, இங்க பாருமா நம்ம இந்த இடத்துக்கு 1.5 மில்லியன் ஷெக்கிள்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. 1.5 மில்லியன் ஷெக்கிள்ஸ் இன்னைக்கான கணக்கெடுப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா 4,45,00,000 சம்திங் வரும். இதை நம்ம ஹீரோ சொன்னதான் அவங்க அப்படியே அப்செட் ஆகி அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் நல்ல பாட்டில் போட்டுட்டு இருந்தவருக்கு ஒரு பாட்டில் கூட போட வரல, எல்லாம் சுதப்பல்சா போகுது. அதே நம்ம டீம் கூட இருக்கும்போது நம்மளால எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்க, எந்த ஒரு கவலையுமே இல்லாம. இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்க காமிக்க, அமலுக்கு வாலிட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ கேட்டது உனக்கு கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை அமல் எடுத்து பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோடு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸை பத்தின கருத்து அதையும் மறக்காம லீவ் பண்ணிட்டு போயிருங்க. பை.